தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அவசர ஆலோசனை நடத்துகிறார். பார்லிமென்ட் கூட்டத்தொடர் தொடர்பாக எம்பிக்களுடன் பேச உள்ளார். சகோதரிகளே, திமுக என்று சொன்னாலே அவர்களை வீட்டு பக்கம் சேர்த்து விடாதீர்கள். திமுக காரர்கள் வந்தால் தெருமுனையில் பிரச்சார நோட்டீஸை வைத்துவிட்டு போக சொல்லுங்கள். ஊருக்குள் அனுமதிக்காதீர்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் விஜயால் முதல்வர் ஆகிவிட முடியுமா? முதல்வராக முடியாது என அவருக்கே தெரியும். பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஜெயிப்பாரா என்ற சந்தேகத்தில்தான் திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடுகிறார் என திருமாவளவன் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் தனது 6ஆம் கட்ட பிரச்சாரத்தை வரும் 17ஆம் தேதி ஆண்டிப்பட்டியில் தொடங்குகிறார். 18ஆம் தேதி திருப்பூர் மற்றும் மேட்டுப்பாளையத்திலும் பிரச்சாரம் செய்யும் அவர் 19ஆம் தேதி ஒசூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தமிழக சட்டசபை தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி இன்று தொடங்கியது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது.